பஞ்சாபில் வழுக்கை முடியில் முடி வளருவதற்காக சிகிச்சைக்கு சென்ற 64 பேரின் கண் பார்வை பறிபோயுள்ளது. என்னது, வழுக்கு தலையில முடி வளர வைக்கணும்னு பஞ்சாபில் நடந்த கேம்ப்ல 70 பேத்துக்கு கண்ணே பாதிச்சிருச்சா? என்ன விஷயம் பாத்துருவாங்க. பொதுவாவே நீங்க இன்டர்நெட்டை திறந்தாலே நிறைய ஆண்களை, அதுவும் பாத்தீங்கன்னா இந்த இளவயது மித வயது ஆண்களை குறிவச்சு வழுக்கு தலையில முடி வளரணுமா, இந்த ஆயில் அப்ளை பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம். உங்களிடம் வழங்குகிறோம் பாதிவாசி தைலம். இந்த தைலத்தை பாதி தடவும் பொழுதே மீதி முடி ஃபுல்லாக வளர்ந்துவிடும். அமேசான் காட்டுல இருந்து கொண்டு வந்தது, அப்புறம் ஆப்பிரிக்கா காட்டுல இருந்து கொண்டு வந்தது, நிறைய விளம்பரங்கள் வருதுங்க. இதை நம்பி ஏமாந்து போய் நிறைய பேர் பாவம். பஞ்சாப்ல ஒரு கேம்ப் யாரோ நடத்திருக்காங்க, ஏமாத்து பேர் வழிகள். அதுல அவங்க கொடுத்த ஆயில் அப்ளை பண்ணி அது கண்ணு பாதிச்சு நிறைய பேர் கண் ஆஸ்பத்திரிக்கு போய் அப்புறம் இந்த கேம்ப் நடத்தவங்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இதுல முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். உண்மையா வழுக்க தலையில முடி வளர வைக்க முடியுமா பாத்துருவோம். வழுக்க தலை ஏன் ஏற்படுதுங்க ஆண்களுக்கு அப்படின்னா, இத உங்களுக்கு ஆண்ட்ரோஜெனிக் அலோபேசியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சில ஹார்மோன்கள் காரணத்தினால உங்களுக்கு ஒரு பேட்டர்ன்ல நிறைய ஆண்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேல 30-40 வயசுக்கு மேல அங்க முடி உதிர்தல் ஏற்படும். அங்க இருக்கிற ஹேர் ஃபாலிகல்ஸ் டேமேஜ் ஆயிடும். கம்ப்ளீட்டா வழுக்கை ஆன பின்னாடி அங்க இருக்கிற ஹேர் ஃபாலிகல்ஸ் டேமேஜ் ஆன பின்னாடி இயற்கையா அங்க முடி வளர வைக்கிறது சிரமம். ஆனா ஒரு ஆரம்ப நிலையில இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா அதுக்கு சிகிச்சைகள் இருக்குங்க. நீங்க உங்க தோல் மருத்துவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினாக்சிடில் அப்படிங்கிற மாதிரியான மருந்துகள் கொடுப்பாங்க. அப்புறம் ஃபினாஸ்டிரைட் அப்படிங்கிற மாதிரியான மருந்தை சொல்யூஷனாகவும் அல்லது மாத்திரை வடிவத்திலையும் கொடுப்பாங்க. இது இந்த ஹார்மோன்களை கொஞ்சம் கட்டுப்படுத்தும். அந்த ஹேர் ஃபாலிகல்ஸோட ரத்த ஓட்டத்தை கொஞ்சம் அதிகம் பண்ணும். அது மூலமா கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம். இது இல்லாம கொஞ்சம் பிஆர்பி தெரப்பி அந்த மாதிரிலாம் சிலது பண்றாங்க. ஆனா அது அவ்வளவு ப்ரூவன் கிடையாது. ஸோ இதை தாண்டி கம்ப்ளீட்டா வழுக்கை ஆயிடுச்சு அப்படின்னா எந்த ஆயில், மருந்துகள், இன்ஜெக்ஷன், டேப்லெட் எதுவுமே வேலை செய்யாதுங்க. ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் மட்டும்தான் ஒரே வழி. பட் அதுலயும் சில இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி ரிஸ்க் இருக்கிறதுனால முறையா ஒரு நல்ல மருத்துவர்கிட்ட பண்ணிக்கலாம். இதை தவிர இந்த மாதிரியான நான் சொன்ன மருந்துகள், சில டேப்லெட்ஸ், அல்டிமேட்டா ஹேர் டிரான்ஸ்பிளான்ட், இதை தவிர வேற எந்த ஆயில் அதெல்லாம் பெருசா கேட்காதுங்க. நார்மலா உங்களுக்கு ஆயில் உள்ள பெனிட்ரேட்டே ஆகாதுங்க அதோடைய முடியோட வேர் வரைக்கும். இதை தான் நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும். ஆயில் நம்ம முடிக்கு ஒரு லூப்ரிகேஷன் கொடுக்குது. பெண்களுக்கு ஆயில் அப்படியே முடியெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி சிக்கு பிடிக்குதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எல்லாம் ஒட்டிட்டு இருக்குன்னா ஆயில் போட்டா அந்த ஒரு லூப்ரிகேஷன் எஃபெக்ட் இருக்குதுங்க. மற்றபடி இந்த வழுவழுப்பு தன்மை தருவதை தவிர அதோட முடியோட வேர் வரைக்கும் ஒரு 4-5 மில்லிமீட்டர் வரைக்கும் அது பெனிட்ரேட்டே பண்ணாது. அதனால இதை நம்பி இந்த மாதிரி பஞ்சாப்ல ஏமாந்து போன மாதிரி யாரும் நீங்க ஏமாந்து போகாதீங்க.